கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயம்படுவதாக. எந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தையை தந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நாம் என்ன செய்யக்கூடாது என்றும் கர்த்தர் நமக்கு தெளிவாய் எச்சரித்து உணர்த்துகிறார். இந்த வசனம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்கிறது. அதுதான் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. தேவப்பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனத்தின் அர்த்தத்தை முழுமையாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் பதித்து வைத்திருந்தோமேயானால், இதன்படி வாழ நாம் அர்ப்பணித்தோமேயானால், நிச்சயமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ஒரு காரியத்தையும் அநியாயமாய் செய்து அதனால் வருகிற ஐஸ்வர்யத்தை நாம் எந்த விதத்திலும் வாஞ்சிக்க மாட்டோம். இந்த நாட்களிலும் இந்த கடைசி காலத்திலையும் அநியாயமாய் செயல்பட்டு அதிகமாய் பணம் சம்பாதிக்க எல்லாருமே பிரயாசப்படுறாங்க. நியாயமான காரியத்திற்கு வருகிற வருமானத்தை காட்டிலும் அநியாயமான காரியங்களுக்கு அதிகமான வருமானமும் ஐஸ்வர்யமும் இந்த கடைசி நாட்களில் மனுஷங்க சம்பாதிக்கிறாங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் அநியாயம், எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அநியாயம். இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா அதிகமான பொருட்களை சம்பாதிக்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தினால் உண்டாகிற நன்மை திரவியம் என்பது எதை காண்பிக்கிறது? அநியாயமாய் சம்பாதிக்கிற பொருட்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் இதை காண்பிக்கிறது. இப்படி ஒரு மனுஷன் அநியாயமாய் தன்னுடைய வாழ்க்கையில் சேகரிக்கிற எல்லா திரவியங்களும், நன்மைகளும், பொருட்களும், ஐஸ்வர்யமும் ஒன்றுக்குமே உதவாது. அந்த நன்மையினால், அநியாயமாய் சம்பாதித்த பணத்தினால, சொத்துக்கள்னால, ஐஸ்வர்யத்தினால தலைமுறையாக நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அவங்களால நல்லா வாழ முடியாது. அநேகருடைய கண்ணீர், அநேகரை துன்பப்படுத்தி விட்டு சம்பாதிக்கிற அநியாயமான பொருட்கள் நிச்சயமாய் ஒரு மனுஷனை ஆசீர்வாதமாய் வாழச் செய்யாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இதே நீதிமொழிகள் அதனுடைய 10வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் வேதனை இருக்காது, அது ஐஸ்வர்யத்தை தருகிறதா இருக்கும். மற்றபடி இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அநியாயமாக சம்பாதிக்கிற காரியங்கள் நிச்சயமாக அவனுக்கு வேதனை நிறைந்ததாக தான் இருக்கும். அதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒன்றுக்கும் உதவாதுன்னு வேதம் சொல்லுது. வேதம் ஒரு காரியத்தை ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லிடுச்சுன்னா நிச்சயமாக அது ஒன்றுக்கும் உதவாது. இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் அநியாயமான காரியங்களில் ஈடுபட்டு அநியாயமாய் மற்றவர்களை துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, ஏமாற்றி, அநியாயமான கிரியைகளை நடப்பித்து நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிடலாம், நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடலாம், நம்முடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கும், தலைமுறையாக ஆசீர்வாதங்களையும் பணத்தையும் சொத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே நேரம் அந்த வசனம் தெளிவாக இன்னொரு காரியத்தையும் காண்பிக்கிறது. அதுதான் நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். இப்போ நீதியான காரியம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சாதான் அவனை மரணத்துக்கு அது தப்புவிக்குமா? அநியாயமாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் கிரியைகளை நடப்பித்தானே ஆனால் அது அவனை மரணத்துக்கு உட்படுத்தும். ஆனால் நீதியாய் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்து நன்மையான காரியங்கள் நிமித்தம் வருகிற பொருட்களை சம்பாதித்தானே ஆனால் அது அவனை மரணத்துக்கு தப்புவிக்கும். இது ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம தியானித்தோன்னா, அநியாயமான கிரியைகள் ஒரு மனுஷனை இம்மையிலும் மறுமையிலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். அவன் மறுமையிலே கொடிய ஆக்கினையாகிய நரகத்திலே தள்ளப்படுவான். அதே நேரம் நீதி என்று சொல்லப்படுகிற வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், இவைகளை ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பித்து வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு ஒரு பொருளை சம்பாதித்தாலோ, ஒரு காரியத்தை செய்து அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ அது அவனை இம்மையிலும் மறுமையிலும் நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக அவனுடைய வாழ்க்கையை மாற்றும். இம்மையிலும் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார், அவனுக்கு வேதனை இருக்காது. தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினால அவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகும். அதே போல் மறுமையிலும் அவன் நித்திய ஜீவனை, நித்திய சந்தோஷத்தை, தேவனோடு கூட நித்தியமாய் வாழுகிற அந்த பரலோக ராஜ்யத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வான். நீதி அப்படின்னு சொன்னோன்னா தேவபிள்ளைகளாக நமக்கு முதலாவது தோன்றுவது ஞானஸ்நானம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. இப்போ ஞானஸ்நானம் என்பது நீதிகளின் துவக்கம். பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு புது சிருஷ்டியாய் ஜலத்திலிருந்து நாம் கரையேறுகிறோம்.
அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா, நீதி எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது துவக்கம். அதையும் நாம் செய்ய வேண்டும். அதன் பிற்பாடு அநேக நீதிகளை வேதம் முழுக்க நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து வேதத்தில் சொல்லப்பட்ட நீதிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினோமேயானால் தேவபிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் மகிமை உள்ளதாய், இம்மையிலே ஐஸ்வர்யத்தை தருகிறதாய், மறுமையிலே நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கும். தேவபிள்ளைகளாகிய நாம் இதை உணர்ந்து அநியாயமான கிரியைகளை நடப்பிக்காமல், அதனால் வருகிற பிரயாசத்தை, பொருளை நாம் வாஞ்சிக்காமல், நீதியை நடப்பித்து தேவனால் தரப்படுகிற ஆசீர்வாதத்தை, வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தருகிற ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்